இந்த மாதத்திற்காக கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். உடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் அனுப்புகிற வார்த்தை அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற வல்லமையுடையதாக இருக்கிறது. யோசுவா 21 அதிகாரம் 45 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். The book of Joshua chapter 21 verse 45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய தம்முடைய குடும்பத்தார், தம்முடைய ஜனங்கள், தமக்கு சொந்தமானவர்கள், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறார் என்பதை வேதம் குறிப்பாக எழுதி வைக்கிறது. அவர் நல்ல வார்த்தைகளை பேசுகிறார், நல்ல வார்த்தைகளை பேசுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் நல்ல வார்த்தைகளை பேசுகிறார். இன்னொரு தடவை சொல்லுங்க. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய குடும்பத்தார் இடத்துல, நம்முடைய வீட்டார் இடத்துல, நாம் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, சபையில், நம்முடைய சபையில், மற்ற விசுவாசிகளிடத்தில் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். வேறு மாதிரி வார்த்தை வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்படியே தொண்டையோடு நிறுத்திட்டு வாயில் ஒரு ஜான்சன் பேண்டைட் ஒன்றை போட்டுக்கணும். ஏன்னா நம்முடைய தகப்பன் நல்ல வார்த்தைகளை பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ அவருடைய இரத்தம், அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குதுன்னா நாமும் அப்படியே பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நல்ல வார்த்தை பைபிளில் பல இடங்களில் இருக்கிறது. இதை தியானித்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களில் யூதா மக்கள் பாவம் செய்து சிறைப்படுத்தப்பட்டு பாபிலோனுக்கு சென்று விட்டார்கள். பாபிலோனுக்கு சென்று விட்ட பிறகு கர்த்தர் அவர்கள் மேல் 70 வருஷங்கள் கழித்து அவர் மனம் இறங்குகிற காரியத்தை வேதம் அருமையாக சொல்லுகிறது. எப்படி சொல்லுது பாருங்க. கர்த்தர் அவங்கள திரும்பி கொண்டு வர போகிறார். எரேமியா 29:10 பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ மனம் திரும்புகிற அந்த நேரத்தில் அப்போ கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். அதனால் நம்ம வாயில் எப்பயுமே நல்ல வார்த்தை தான் இருக்கணும். ஏனென்றால் தேவன் நல்வார்த்தையை பேசுகிறவர். யோவான் 1 நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி துவங்குகிறது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லி அதோட முடிக்கல. ரொம்ப முக்கியமான வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. யார் அந்த அவர்? வார்த்தை. வார்த்தைக்குள்ள தேவன் தம்முடைய ஜீவனை வைத்திருக்கிறார். அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. இப்போ வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஜீவன் நமக்கு என்னத்தை கொடுக்குதுன்னா
வழியை காட்டுகிறது, ஒளியாக இருக்கிறது. ஒளியாக இருக்குதுன்னா வாழ்க்கையில் நமக்கு பாதையை காட்டுகிறது. வேதம் சொல்லுகிறது, அதுக்கு பிறகு இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அப்போ தேவன் கொடுக்கிற வார்த்தையை நம்முடைய சூழ்நிலையில் இருக்கிற எதிர்மறையான இருள் போன்ற காரியங்களை எல்லாம் மென்று தின்று அழித்து போட்டு அந்த வார்த்தை தவறி போகாத வார்த்தையாக அவர் சொன்னதை செய்து முடிப்பார். இந்த மாதம் ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிற காரியம், உன் வாழ்க்கையில் நான் சொன்ன வாக்கு தத்தங்களை நான் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன். இந்த மாதத்தில் கூட கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் யாக்கோபு ஒன்றுமே இல்லாத நிலையிலே ஒரு வானத்தின் கீழே கல்லை தலையணையாய் வைத்து படுத்து தூங்குகிறான். கர்த்தர் அவனுக்கு தோன்றி சொல்லுகிற வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்ததை நிறைவேற்ற வரைக்கும் உன்னை நான் மறந்துட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உன்னை நான் கைவிட்டுற மாட்டேன்னு சொல்லி அதை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல சாலமோன் சொல்லுகிறான், என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் சொன்ன காரியங்களை எல்லாம் உம் வாக்கினால் சொன்னதை உம் கரத்தினால் நிறைவேற்றினீர். நினச்சி பாருங்க, இது வரைக்கும் ஆண்டவர் எதெல்லாம் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறார்னு சொல்லிட்டு அவர் அநேக விஷயங்களை நிறைவேற்றி இருக்கிறார். இந்த மாதத்திலும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இனிமேலும் அவர் நிறைவேற்றுவார். ஆகையினால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்கு நாம் மனதிலே வைக்க வேண்டிய ஓரிரு காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற காரியம், தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அது பாடு நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அசதியாய் இருந்து விடக்கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதில் நம்முடைய நிச்சயமான பங்கு உண்டு. சில நேரத்தில் ஆண்டவனை கொடுத்தாருங்க, நான் நிறைவேறலைங்க, ஏங்க நிறைவேறலை அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், உண்மை, அது கிடைக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனால் அது நிறைவேறுவதற்குரிய உங்கள் பங்கை நீங்கள் செய்தீர்களா என்பது முக்கியமான கேள்வி. நம்ம பங்கை நம்ம செய்யணும். ஏனென்றால் இந்த யோசுவா 21ஆம் அதிகாரம் 45 ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு போட்டிருக்கு. நிறைவேறினேன்னு தான் போட்டிருக்கணும், ஆனால் நிறைவேறிற்றுன்னு போட்டிருக்கிறது. அதற்கு காரணம் உண்டு. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் தேவன் கவனமாய் நிறைவேற்றுகிறார். ஆனால் 43ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவைகளை சுதந்தரித்து கொண்டு
அவைகளிலே குடியிருந்தார்கள். ஆமென். கர்த்தர் கொடுத்தார், அவர்கள் சுதந்தரித்து கொண்டார்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட நேரத்திலேயே அந்த ஆசீர்வாதம் ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் நம்முடைய பகுதியிலே நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும், நாம் அதை எடுத்து கொள்ள வேண்டும். மேஜையில் சாப்பாடு இருக்கு, நம்ம தான் அதை எடுத்து நம்ம தட்டில் பரிமாறி அப்புறம் நம்ம கையால் எடுத்து நாம் சாப்பிட வேண்டும், இல்லைங்களா? ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ நல்ல பூரி இருந்தாலும், ஒன்றாந்தேதி காலையிலே பூரி போட்டாங்க அம்மான்னு வச்சுப்போமே, பூரி நேராக வந்து வாயில் பறந்து வந்து பறக்கும் தட்டு மாதிரி உள்ளார பூந்துருமா? அப்போ கூட வாயை திறந்தாதான். நம்ம பகுதியை நம்ம செய்யணும். சுதந்தரிக்கிறது நம்முடைய பகுதி. எல்லாரும் சொல்லுங்க, சுதந்தரிப்பது என்னுடைய பகுதி. இதில் தான் நிறைய நேரத்தில் நிறைய பேர் இதை யோசிக்கிறது இல்லை. ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க, நடந்துருங்க. ஆண்டவர் கொடுத்துட்டாரு தான். பல முறை சொல்லியிருக்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. என்னுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, நான் அதை அனுப்புகிற காரியம் ஆகும்படி வாய்க்கும். சில தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் உலகத்தில் நடக்க போகிற காரியங்கள், சில தீர்க்க தரிசனங்கள் யாரும் எதுவும் செய்யாவிட்டாலும் அவைகள் தேவனுடைய சாவரினிட்டி, அவருடைய எல்லாவற்றிற்கும் மேலான உன்னத தன்மையை கொண்டு நிறைவேறி தீரும். அதை யாரும் தடுக்க முடியாது. உதாரணமாக, இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். அதை விசுவாசித்தாலும் விசுவாசிக்காட்டினாலும் நிச்சயமாய் அவர் ஒரு நாள் வருகிறார். ஸோ அதுக்கு மனிதனுடைய உதவி தேவையில்லை. ஆனால் அதுக்கு கூட நாம் எந்த அளவுக்கு ஆதாயம் செய்கிறோமோ அவருடைய வருகையை நாம் தீவிரமாக நாம் அதற்கு வழியை உண்டு பண்ணுகிறோம். பட் certain things need no human help or human part for God to act. தேவன் செயல்படுவதற்கு சில விஷயங்களில் மனித பங்கு அவசியமற்றதாக இருக்கிறது. ஆனால் மற்ற எல்லா விஷயங்களிலும் நம் வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்திற்கு நாம் சுதந்தரிக்க செய்ய வேண்டியவைகளை கட்டாயம் செய்ய வேண்டும். அது எப்படி செய்யணுமா? அதை தான் எபிரேயர் 6 சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப வாசிங்க, 11ஆம் வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுதந்தரிக்கணும்னா நாம் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் அவசியம், நீடிய பொறுமை அவசியம். அல்லேலூயா. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமாய் ஆண்டவர் என் வாழ்க்கையில இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறதுனால் இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறும், நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம், அவர் தழும்புகளால் நான் குணமாகிறேன், அவருடைய நாமத்தினால் நான் வெற்றி பெறுகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவார், தனிமையான எனக்கு வீடு வாசலை உண்டு பண்ணுவார், என் பலத்தினால் ஆகாதது அவர் ஆவியினால் ஆகும். விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறதுனாலேயே ஒரு விஷயம், இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். ஆகையினால்தான் சில அறிக்கைகளை சபையில் ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்குறோம். தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோட
அறிக்கை பண்ணினால் நீங்கள் சுதந்தரிக்க ஆயத்தமாகிறீர்கள். விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. நான் சுதந்தரித்துக் கொள்வதற்காக கர்த்தருடைய வார்த்தையை நான் அனுதினமும் அறிக்கை செய்வேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை எழுதி வச்சிருக்கிறீங்களா? அந்த டைரியை எடுத்து, அந்த நோட்டை எடுத்து அறிக்கை செய்யுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. நீங்கள் சுதந்தரிக்கிறவர்களாக இருப்பீர்கள். விசுவாசம் மாத்திரமல்ல, நீடிய பொறுமை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏன் நீடிய பொறுமை தேவை? கர்த்தர் அந்த வாக்கு தத்தங்கள் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு என்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய பணக்கார அப்பா இருக்கார். பெரிய வியாபாரங்கள் பண்ணுறார். அவர் வீட்டில் 20 கார் இருக்குன்னு வச்சுப்போமே. அவருக்கு ஒரு பிள்ளை, அந்த மகனுக்கு சொல்கிறார், நான் உனக்கு கார் கொடுக்குறேன்ப்பான்னு. அந்த மகனுக்கு வயசு 5 வயசு. காரு கொடுக்குறேன்ப்பான்னு சொல்கிறாரு. கார் அவரால் கொடுக்க முடியும், வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் 5 வயசில் அந்த மகனுக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஏனென்றால் மகனால் ஓட்ட முடியாது, ஓட்ட தெரியாது. டிரைவர் ஓட்ட உட்காந்துட்டு போகலாம். ஆனால் ஒரு வயசு வரும் பொழுது, லைசன்ஸ் எடுத்த பிறகு அந்த மகன் பத்திரமாய் ஓட்டுகிறதை பார்த்து காரை கொடுப்பார். அப்போ அது வரைக்கும் அப்பா கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்தை நம்புவது மாத்திரமல்ல, நீடிய பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமை மாத்திரம் போதாது. வேதம் சொல்லுகிறது, அந்த பொறுமையும் கொஞ்சம் நீளணுமா. நீடிய பொறுமை. பொறுமையாக இருக்கிறதே பெரிய விஷயம்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீடிய பொறுமையினால் நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சங்கீதத்திலே 105ஆம் சங்கீதம், யோசேப்புக்கு கர்த்தர் 2 சொப்பனங்களை கொடுத்து அவனை உயர்த்துகிறதையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதையும் கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு நீடிய பொறுமை அவசியமாய் இருந்தது. 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். அளவு அப்படின்னாலே ஒரு டைம், அதுக்கு ஒரு நேரமானது. அது வரைக்கும் அவருடைய வாக்கு தத்தம் அவனை புடமிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயத்தப்படுத்தினது. அல்லேலூயா. எவ்வளோ பொறுமை இல்லை யோசேப்பு. ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்த பிறகு தான் பிரச்சனை மேலே பிரச்சனை, அடி மேலே அடி. சகோதரிகள் வெறுத்தார்கள். நல்லா இருந்தவனை போட்டு பள்ளத்தில் தள்ளி, தண்ணீர் இல்லாத குழியில் போட்டு விற்று போட்டு அடிமையாக விற்கிறாங்க. நினைக்க முடியுதா? வீட்டில் ஒருத்தவங்கள காசுக்கு விற்கிறது எப்படி பாருங்கள். கொடூரமான சம்பவம். சரித்திரம் சொல்லுகிறது, அந்த காலத்தில் எழுதப்பட்ட யூதர்களின் புத்தகங்களை வாசிக்கும்போது, அவனை பிடிச்சிட்டு போகும்போது அவங்க அவங்க அம்மாவுடைய கல்லறை வழியில் வருமா, எப்ராத்தான்கிற பெத்லகேம். அந்த கல்லறை பக்கத்தில் நின்னாங்களாம். அந்த கல்லறை மேலே விழுந்து அவன் ராகேல் பேரை சொல்லி அழுதான்னு சொல்லிட்டு சில சரித்திர புத்தகங்கள் சொல்லுது. ஏன்னா அம்மாவையும் சின்ன வயசுலேயே இழந்துட்டான் பாருங்க. அவனுடைய தம்பி பிறந்த பிறகு, பென்யமின் பிறந்த பிறகு அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால் சின்ன வயசுல இழந்துட்டான். ரொம்ப ஒரு வேதனையான நேரம். அதனால தான் அவனுடைய சகோதரர்கள் பின்னாட்களிலே யோசேப்பு உயர்த்தப்பட்ட பொழுது அவனிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் அவனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அவன் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு சில ப்ராசஸ் வழியாக, சில பாதைகள் வழியாக சில ட்ரீட்மெண்ட் அவர்களுக்கு கொடுக்குறான்.
அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிள்ளையாண்டான் ரொம்ப அங்கலாய்க்கும் போது, அவன் அழுத பொழுது, அவன் அழ அவனுக்கு இந்த வேதனையை நம்ம கொடுத்தோம், அதுதான் நம்ம தலைமையில் வந்து இப்போ விடியுதுன்னு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் போத்திபார் வீட்டில் அவனுக்கு உயர்வு வருது, அப்புறம் வீழ்ச்சி மாதிரி சிறையில் போய் மாட்டிக்கிறான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையாலுமே கர்த்தர் அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது, அவனை ஆயத்தப்படுத்தினது. அவன் ஒரு பெரிய லீடராக வரணும்னா அதற்கு ஏற்ற ஒரு பரந்த மனம் அவனுக்கு தேவை, ஒரு முதிர்ச்சி அவனுக்கு தேவை. மற்றவங்க மாதிரி அவன் இருக்க முடியாது. அவனுடைய சுபாவங்கள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். மன்னிப்பு தேவை, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் தேவை, எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதயம் தேவை, தீமைக்கு செய்தவர்களையும் தீமை செய்யாமல் நன்மை செய்கிற ஒரு இருதயம் தேவை. இதையெல்லாம் அந்த வார்த்தை அவனுக்குள்ளே உருவாக்கினது. லாங் சஃபரிங், நீடிய பொறுமை. ஆகையினால் இந்த விசுவாசமும் நீடிய பொறுமையும் இருக்கும்போது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் கட்டாயம் நிறைவேறும். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த விசுவாசமும் நீடிய பொறுமையும் பெருகுவதற்கு ஒரே ஒரு ஆயுதம் இருக்கு, ஒரு நல்ல ஆயுதம். அந்த ஆயுதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால், நம்மகிட்ட இருக்கு, அதை பயன்படுத்துவோம் என்றால், தேவன் தந்த ஆயுதம் இந்த 2 விஷயத்திலையும் நாம் சிறப்பாய் மாற முடியும். விசுவாசத்திலையும் நீடிய பொறுமை. நான் ஏற்கனவே சொன்னேன், விசுவாசத்தை நம்ம அனுதினமும் அறிக்கை செய்ய வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து வருவார், மேசியா வருவார்ன்ற வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து 2 வயதானவர்கள் நீடிய பொறுமையோடு காத்திருந்தார்கள். ஒருவர் பேர் சிமியோன், இன்னொரு அம்மா, வயசான அம்மா, 84 வயசான ஆசேர் கோத்திரத்தில் பானுவேலின் குமாரத்தி ஆகிய அண்ணா. இந்த அண்ணாளை குறித்து பார்க்கிறோம். அவள் விதவையாக இருந்தாலும் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2:37. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இந்த அன்னாள் இளவயசில் விதவையானாலும் எத்தனையோ வருஷம், 60 வருஷத்துக்கு மேலே ஆலயத்திலேயே அவள் இருந்து, எருசலேம் ஆலயத்தில் இருந்து அங்கே உபவாசித்து அடிக்கடி உபவாசம் பண்ணாலாம். இரவும் பகலும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் அவளுக்குள்ள ஒரு நீடிய பொறுமையை உண்டு பண்ண உதவியாக இருந்தது அவளுடைய ஜெப வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்க பொறுமை வேணும்னா ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம் என்றால், ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாய் மாறுவோம் என்றால், நிச்சயமாய் தேவன் எதிர்பார்க்கிற நீடிய பொறுமையை ஆவியானவர் நமக்குள்ள உண்டு பண்ணுவார். இந்த மாதம் ஜெபத்தின் மாதமாக கர்த்தர் நம்ம கொடுக்கிறார். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் இயேசு தம் சீஷர்களுக்கு சொன்னார், 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 hour அது தினைக்கும் ப்ரேயருக்கு டைம் ஒதுக்குங்க. ஹலோ, இருக்கீங்களா? என்ன செய்யணும்? 1 மணி நேரமாவது ஜெபத்துக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும், பைபிள் வாசிக்கிறத தவிர. சரியா? பெரும்பாலும் மாணவர்கள் ரட்சிக்கப்பட்டு 1 வருஷமாவது ஆயிடுச்சு குறைஞ்சபட்சம்.
1 வருஷமாவது ஆன பிறகு நம்ம இன்னும் 10 நிமிஷம் ஜெபம், 5 நிமிஷம் ஜெபம், கிளம்பும் போது வேகமாக ஜெபம், 15 நிமிஷம், இதுலேயே நம்ம நின்றுட்டு இருக்க முடியாது. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இந்த 1 மணி நேர ஜெபத்தில் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறதற்காக ஒரு நேரத்தை, கணிசமான நேரத்தை ஒதுக்குங்க. 1/2 மணி நேரம் கருத்தோட ஜெபம் பண்ணி 1/2 மணி நேரம் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிங்க. இல்லை 3/4 மணி நேரம் கருத்தோட ஜெபம் பண்ணி 1/4 மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபிங்க. இல்லை 1/4 மணி நேரம் புரிந்த மொழியில் ஜெபம் பண்ணி 3/4 மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபிங்க. அந்த ஜெப நேரத்துக்குள்ளாரையே நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. அந்த ஜெப நேரத்துக்குள்ளாரையே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாடி ஜெபிங்க, துதியுங்க, ஆராதிங்க. அந்த 1 ஹவரை நீங்கள் ஒதுக்குங்க. எந்த அளவுக்கு முக்கியமாக பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறீர்களோ, குறைந்தபட்சம் இதுக்கு மேலே அதிகமாக ஜெபிக்கிறவர்கள் தாராளமாய் ஜெபிக்கலாம். எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் நீடிய பொறுமையை உண்டு பண்ணுவார். 84 வயசு வரைக்கும் அவங்க விடாம ஜெபிச்சாங்களாம், இரவும் பகலும் ஜெபிச்சாங்களாம், உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்களாம். அவங்க ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்களா? மேசியாவை அவங்க பார்த்தாங்களா? அவர்கள் பார்த்தார்கள். நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தையை தியானிக்க கிருபை கொடுத்தீர். உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக. விசுவாசம் எழும்புவதாக. சவால்களை கடந்து நீடிய பொறுமையை கட்டளையிடுவீராக. ஜெபிக்கிறவர்களாய் நீர் எழுப்புவீராக. ஆவியில் நிறைந்து அன்னாளை போல ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஜெபத்தின் விளைவினாலே கர்த்தர் வைத்திருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களையும் சுதந்தரித்து கொள்ள உதவி செய்வீராக. இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியான ஒரு காரியத்தை காட்டுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாத கப்பல்கள் உங்கள் துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இந்த ப்ராஃபெட்டிக் வேர்டை சொல்றாரு, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்றாரு. ஆசீர்வாதத்தினால் ஏற்றப்பட்ட சரக்குகள், ஏற்றப்பட்ட கப்பல் உங்கள் துறைமுகத்துக்கு நேராக, உங்க வாழ்க்கைக்கு நேராக வந்துட்டு இருக்கு. மகனே ஜெபின்னு சொல்றாரு, மகளே ஜெபி, சோர்ந்து போகாம ஜெபி, ஜெபத்துல தரித்திரு, ஆவியில நிரம்பி ஜெபின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஆசீர்வாதங்கள், அவங்க தூதர்கள், அந்த தூதர்கள் வந்து ஆசீர்வாதங்களை இறக்குமதி செஞ்சுட்டு போவாங்க, கொடுத்துட்டு போவாங்க. நீ சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீ செய்கிற அந்த தயவை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. நீர் செய்கிறதற்காக நன்றி. சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், ஆண்டு தேவைகள் சந்திக்கப்படட்டும், வெற்றிகள் உண்டாகட்டும், விடுதலைகள் உண்டாகட்டும், மேன்மைகள் உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், குடும்பங்களிலே ரட்சிப்பு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அறிமுகமானவர்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, நீர் நன்மைகளினால் நிரப்புகிறதற்காக நன்றி. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு, குடும்பத்தாருக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. நல்வார்த்தைகளை நிறைவேற்றுகிறதற்காய் நன்றி. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நிறைவேற்றுகிறார் விசுவாசத்தோடு. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.